ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வ்ளாகில் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்களா. முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஸ்டவ் மேலே வச்சுன்னு கொஞ்சம் சூடானதுமே 2லேருந்து 3 ஸ்பூனு ஆயில் போட்டுக்கின்னு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்கி போட்டுக்கின்னு ஒரு 2 வெங்காயம் குருவா அறுத்து போட்டுக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கின்னு ஒரே ஒரு தக்காளி குருவா அறுத்து போட்டுக்கணும். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் தக்காளி ஸ்மாஷ் ஆகும். நல்லா ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அது இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுமே 1/2 kg எவ்வளோ சிக்கன் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடுங்க. நல்லா அதிலே கொஞ்சம் அந்த ஆவிலே நல்லா வெந்ததுமே லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோட ரொம்ப லேட் ஆகிடும். வச்சு பண்ணிவிட்டு இதுக்கு நல்லா கலரிட்டு இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரும் போட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போட்டுக்கணும். நல்லா மறுபடியும் இதை கலரி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கோம். பார்த்து மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் அவ்வளோ தண்ணி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். அதுலேயே தண்ணி விட்டுக்கும் பாருங்க. நல்லா வேக விடணும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கிரேவியாக வந்திருக்கு. இது சப்பாத்தி, தோசை, பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு வாட்டி. உங்களுக்கு இந்த வ்ளாக் இஷ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் இஷ்டம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலே ஒரே ஒரு ஸ்பூனு பட்டர் வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.